Hello friends, welcome to Meera Mind Voice. Day 92 in Big Boss House. இன்னைக்கு 1 hourல காலம்புற சாங்கு காசு மேலே காசு வந்து இது பொட்டி வர்ற வாரம் என்பதனால் காசு மேலே காசு வந்து கொட்ட போகுது அப்படின்னு சாங் போட்டாங்க. இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ. அடுத்தது பார்த்தா விக்ரமும் அரோராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்கு இந்த கப்பு போகலாம் அப்படின்னுட்டு, சாண்ட்ரா அல்லது சபரி அப்படின்னுட்டு இருக்காங்க. பிகாஸ் சபரி ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல குட் சோல். தன்னை இதை பார்க்காம அவன் இந்த வாரம் முழுக்கவே, இன்றைக்கி முழுக்கவே ராதர் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னாக்க, டிடிஎஃப்பில் வின் பண்ண சான்ஸ் கிடைச்சும் அவன் அந்த வின்னிங்கை எதிர்பார்க்காம சாண்ட்ரா கீழே விழுந்த உடனே இறங்கி காப்பாற்றினான். தன்னுடைய இதை வெற்றியை பெருசாக நினைக்கல, செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தான் அப்படிங்கிறது தான். அதே தான் அரோராவும் சொன்னது. அவன் ஜெயிச்சிருக்க வேண்டிய டிக்கெட்டு ஃபினாலே நான் வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னுட்டு. பிக் பாஸ் ரகசியமாக கூப்பிட்டு யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சி வினோத் வெளியில் உட்காந்து பேனா வச்சு எழுதிட்டுருக்காரு, அதை போய் வாங்கி ஸ்டோர் ரூமில் வைங்கன்னு சொன்னார் விக்ரம் அண்டு சபரியை. ஆனால் 5 பேருமாவே கேட்க அவர் எங்கிட்ட பேனாவே இல்லைன்னு சொல்ல உடனே பிக் பாஸை எடுத்து கொடுத்துருங்க வினோத்னு சொல்ல, அப்புறம் உள்ளே வச்சுருக்கிறது அது எங்கே போச்சு அப்படின்னு உடனே ஒவ்வொரு இடமா அவங்க பேனா எடுக்கிறாங்க. உடனே பிக் பாஸே சொல்கிறாரு, வினோத் உண்மையாகவே உங்ககிட்ட இவ்வளோ பேனா இருக்குன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் ரூமில் வச்சுட்டாங்க. அடுத்தது யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்லாம் பேசிகிட்ருக்காங்க. வியன்னா என்ட்ரி. வியனா வந்த உடனே வியனா என்ட்ரிக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சார். அப்படியே என்ன சொல்கிறது, ஹைலைட் ஆஃப் த டேவே அந்த டாஸ்க்கு தான். எல்லாரையும் கன்ஃபெஷன் ரூமுக்கு வர சொல்லி, மத்தியானமாக 1 மணிக்கு கன்ஃபெஷன் ரூமுக்கு வர சொல்லி ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. ஏன்னா இது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் சீசன் இல்லையா, அந்த மாதிரி முதல் முறையாக வித்தியாசமான ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். ஒத்தொத்தராக நாமினேஷனுக்கு வாங்க, கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இந்த தடவை நாமினேஷன் கிடையாது, இந்த தடவை சேவ் பண்ணலாம் நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் நாமினேட்டிங். ஆனால் ஒருத்தரை சேவ் பண்ணிவிட்டு 1 மிளகாயை சாப்பிட்ணும் அப்படின்னாரு பிக் பாஸ். ஃபஸ்ட்டு உள்ளே போனது வினோத். ஃப்ரம் திஸ் வீக் யாராவது ஒருத்தரை தகுந்த ரீசனுடன் சேவ் செய்யலாம் அப்படின்னுட்டு. உடனே அவர் இம்மீடியட்டாக சபரி அப்படின்னு சொல்லிட்டு கார் டாஸ்கில் கீழே இறங்கின காரணங்கள் எல்லாம் சொல்லி ஏதாவது பண்ணோடனே ஒரு பச்சை மிளகாயை கஷ்டப்பட்டு சாப்பிட்றார். சாப்பிட்டுட்டு வேறு யாரையாவது நீங்கள் இப்போ சேவ் பண்ணலான்னொன்னே, இல்லை பிக் பாஸ் இதோட போகிறோன்ட்டு அவர் வெளியில் போய்ட்றார். காரம் தாங்க முடியல. அரோரா ஆட்டோமேட்டிக்கலி இதுங்கிறதுனால, ஃபைனல் வீக்குங்கிறதுனால அவங்கள யாருமே பண்ண முடியாது, மிச்சம் 5 பேருக்குள்ளே தான். அடுத்தது திவ்யா, அவங்க ஃபஸ்ட்டு சாண்ட்ராவை சேவ் பண்ணுறாங்க. அடுத்தது கேட்ட உடனே ஓகே நான் சபரியை சேவ் பண்ணிவிட்டு இன்னொரு பச்சை மிளகாயும் சாப்பிட்றாங்க. எல்லாருமே சொல்கிற ரீசன் இது தான், கார் டாஸ்க்கு தான். அடுத்தது சபரி வராரு, சாண்ட்ராவையும் வினோத்தையும் அவர் சேவ் பண்ணுறாரு. அடுத்தது விக்ரம் வந்தோடனே சபரி அண்ட் சாண்ட்ரா, அரோராவும் சாண்ட்ரா அண்டு சபரி. அவங்க சாண்ட்ராவுக்கு சொன்ன ரீசன் பாருங்களேன். மற்றவங்கெல்லாம் கார் டாஸ்கில் கீழே விழுந்தாங்க, பட்டுக்கிட்டாங்க, அப்படி தான். இவங்க சொன்னது எப்படின்னா, அவங்க வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கீழே விழுந்து ஒரு ட்ராமாவாயிடுத்து. அது வெளியில் எல்லாரும் ட்ராமான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். அவங்க இந்த வீட்டிலேருந்து நல்ல மெமரியோடு போகணும். அவங்க ஒரு கெட்ட மெமரியோட பிக் பாஸ்னாலே ஐயோ அடிதடி சண்டை பயம்னுட்டு போகக்கூடாது. இந்த வாரம் லெட் ஹர் கலெக்ட் ஸ்வீட் மெமரிஸ், அதோட கிளம்பி போகட்டும். அதே மாதிரி சபரிக்கு ஹி ஹேட் அ சான்ஸ் டு வின் த டிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் நடந்தது பெரிய அநியாயம், அதனால் அவங்க இதுவாக போகணும். பயங்கரமாக இந்த பொண்ணு வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுதுங்க. அடுத்தது சாண்ட்ரா சபரி அண்டு வினோத் 2 பேரையும் சேவ் பண்ணுறாங்க. சேவ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் ஹலோ நீங்கள் எல்லாரும் 14வது வாரத்தில் இருக்கீங்க,
அதனால் யாருமே சேவ் பண்ணப்படல, எல்லாரும் நாமினேட்டட்னு சொல்ல, என்ன பிக் பாஸ் இதுக்காக தான் எங்களை பச்சை மிளகா சாப்பிட வச்சிங்களான்னு உடனே உள்ளே நீங்கள் காமிச்ச பாசம் தியாகம்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதுக்காக பண்ணினேன்னு சொல்லிட்டார். சூப்பர். இப்போ போய் உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கங்கன்னுட்டு அவங்களுக்கு இதெல்லாம் அனுப்பிச்சி வச்சார். ஆனால் யோகட்லாம் அனுப்பிச்சி வச்சார். அது 24/7 காமிச்சாங்க, இதில் காமிக்கல. 24/7 அங்கங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் 1 ஹவரில் நிறைய இது பண்ணிட்டாங்க. ஈவினிங் 4 மணிக்கு வியானா என்டர்ஸ் த ஹவுஸ். வியானா வந்து உள்ளே எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. உள்ளே வந்ததுலேருந்து கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சொல்கிறது, இப்போ நான் பேசி ஆக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்ன கப்பாக கொடுக்க போகிறாங்க, ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அப்போ ஜாலியாக இருந்துட்டு போயேம்மா அப்படின்னு சொல்ல தோணுது. ஃபஸ்ட்டு விக்ரம்கிட்ட ஆரம்பித்தாங்க. இந்த வீட்டில் வன்மை கொடவுன்னா அது நீ தான். அவங்க சொன்னது என்ன தெரியுமா, பிக்பாஸ் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் 2 பேரை இவங்க வந்து எப்படியோ 7வது வாரத்துக்கு அப்புறமா மிக்சர் ஷாட்டுட்டே கடந்து வந்துட்டாங்க, இல்லை இந்த ஆடு ஒளிஞ்சு தப்பிச்சிருச்சு, 2 பேரை நீங்கள் என்கிட்ட சொல்லணும் செலக்ட் பண்ணி. மிட் நைட்டு நான் போகும்போது நான் தட்டி எழுப்புவேன், சத்தம் போடாமல் எதுவும் பேசாமல் என் கூட நீங்கள் வெளியில் வந்துடணும் அப்படின்னுட்டு. அப்படி நீங்கள் யாரையுமே சொல்லலைன்னா நானே 2 பேரை தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வெளியில் போயிடுவேன். மரண பயத்தை காட்டுறாங்களாம் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அரோரா, டிடிஎஃப் வின்னருக்கெல்லாம் இது கிடையாது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டுக்கிறாங்க. உடனே விக்ரம் வந்து பிளாஸ்மா முன்னாடி நின்று, என்னால் முடியாது, இதுக்கு மேலே மற்றவங்க மேலே வன்மத்தை கொட்டி இவங்க இதனால தகுதி இல்லை, இவங்களை வெளில அனுப்புங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை அழிச்சிட்டு போயிடு. நான் வந்து நிறைய தெரிஞ்ச திவ்யாவை நிறைய வார்த்தைகள் சொல்லி காயப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் பொய்யா, இது வந்து விக்ரம் கிடையாது, இதுக்கு மேலே என்னால் திரும்ப பொய்யா கேமுன்னுட்டு பண்ண முடியாது. வியனாவோட வெளில போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அது என்ன சொல்லுது, இந்த வீட்டில் விஷ கிருமின்னா அது விக்ரம் அண்ணாதான்னு திவ்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கு. உடனே திவ்யா வந்து சொல்கிறாங்க, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, சிச்சுவேஷன் மேக்ஸ் பீப்புள் டூ திங்ஸ், நான் உங்களை மொத்தமாக இது பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன் விக்ரம், எனக்கு தெரியல வேணா, உங்களுக்கு யாரை எழுப்பி கூட்டிகிட்டு போகணுன்னு தோணுதோ நீ கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்ல, வேணா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்தோடனே விக்ரம் அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, உடனே சாண்ட்ரா வந்து அவர் வந்து இப்போ ரொம்ப உடஞ்சிருக்காரு, இப்போ வேண்டாம் வேணா, இதுக்கு மேலே என்ன கருத்து சொல்கிறதா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வெளியில் போய் சொல்லிக்க. அதாவது அவங்களுக்கு எல்லாரும் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கும் போது நெகட்டிவிட்டி கொடுத்து ஒருத்தரை உடச்சி இப்படி பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தோணினது. ஆனால் வேணா சொல்லிட்டாங்க, முடியாது, நான் பேசணும், நான் சொல்லி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து இந்த கேமுக்கு ஆப்டான மைண்டை ட்விஸ்ட் பண்ணி ஒரு கேம் ஆடுற ஆள் பெஸ்ட்டு பிளேயர் விக்ரம் தான். நான் கூட யாரோ விளையாடுறாங்கன்னெலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவர் பேசியே மற்றவங்க மைண்டை ட்விஸ்ட் பண்ணிவிடுவாங்க. மேபி நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தா, சுபிக்ஷா அவங்க போக்கில் கேமை விளையாடி இருந்தால் அவங்க வேறு மாதிரி விளையாடி அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்களோ அப்படின்னு எல்லாம் சொல்லுது அந்த பொண்ணு. அடுத்தது சபரியை வந்து வெளியிலையும் இங்கேயும் எல்லாமே நீ சேமாக தான் இருக்க, யூ ஆர் எ வெரி ஹம்பிள் பர்சன், நான் கூட முன்னாடி இங்கே இருந்தப்போ நீ நடிக்கிறியோன்னு நான் ரொம்ப நினச்சிட்டேன், பட் யூ ஆர் வெரி ஹம்பிள் அப்படின்ட்டு. அடுத்தது வினோத்தை வந்து இந்த வீட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த ஒரே ஆள் நீங்கள் தான், உங்களுக்கு உண்மையாக தோணினா தான் நீங்கள் சாரி கேட்பீங்க. ஸோ இந்த பொண்ணு மற்றவங்க எல்லாரை பற்றியும் நல்லதாக தான் சொல்லிட்டு வந்தது. அடுத்தது அரோராவை வந்து நீயா இருக்க, நீ பாட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு யூ ஆர் அ ரியல் பட்டி மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாங்க. திவ்யாவை வந்து உங்ககிட்ட நிறைய கருத்து வேறுபாடுலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வெளியில் பார்த்துக்கலாம், ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, எனக்கும் அந்த தைரியம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை ஈவில்னா அதுக்கு நான் கோக்குடா அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள், எனக்கு உங்களை உள்ளேயும் தெரியும் வெளியிலையும் தெரியும், நான் அப்படிங்கிறது தான் சாண்ட்ரா. ஆனால் இங்கே இருக்கிறது ஓகே தான்,
ஈவிலுக்கே ஈவில் காட்டுற சாண்ட்ரா நீங்கள் அப்படின்னு சாண்ட்ராவையும் விக்ரமையும் வச்சு செய்கிறாங்க இவங்க, எதுக்குன்னு தெரியல. அடுத்தது போதும் போதுன்னுட்டு திவ்யா கிட்ட ஈவினிங் பேசிகிட்டு இருக்கும்போது போதுன்னுட்டு ஏன் இப்படி பண்ணுறாரு, இதுக்கு மேலே நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு எந்த ஒரு இது வந்தாலும் சரி போதும் என்னால் முடியலன்னுட்டு போய் ஒரு பக்கம் உட்காந்து அழுது எல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் திரும்ப அதே தானே ரிப்பீட் பண்ணுறாரு. இந்த வீட்டில் கிரிட்டிசிசம் ஏற்றுக்காத ஒரே ஆள் இவர் தான். அவரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணால் அவரால் ஏற்றுக்க முடியாது. முதலை கண்ணீரில், அதே மாதிரி டாஸ்கில் மனிப்புலேட் பண்ணி மற்றவங்கள விளையாடுறதில்ல, தப்பு பண்ணிவிட்டு அழுது எல்லா தடவையும் மன்னிப்பு கேட்குறதில்ல, எல்லாத்துலேயும் கில்லாடி விக்ரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணுறாரு அவர் அப்படின்னு விக்ரமை பற்றி பேசுகிறாங்க. ஈவினிங் 6:50 படப்பெட்டி 2.0 டாஸ்க் வருது. அது எப்படின்னாக்க படப்பொட்டி காலியாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு கொடுப்பாங்க. அதை வச்சு இவங்க படத்தை கலெக்ட் பண்ணி அந்த பொட்டியில் சேர்த்துட்டே இருக்கணும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யாராவது அந்த பொட்டியை நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அந்த பொட்டி அதில் இருக்கிற பைசா அவங்களுது, அவங்க அந்த பொட்டியோட வெளியில் போயிடலாம். நோ கொஷின்ஸ் ஆஸ்க்டு. அந்த மாதிரியான டாஸ்க் இது. படப்பெட்டி 2.0 டாஸ்க்கு 1ல் காரில் 3 lakhs கேஷ் இருக்குது. அந்த எண்டு பஸ்ஸர் அடிக்கிறதுக்குள்ளே அதுலேருந்து எவ்வளோ முடியுமோ நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெட் மார்க்குக்கு வந்துடணும். கார்டன் ஏரியாவில் கார் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு பர்சன் 45 செகண்டு கலெக்ட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டு 30 செகண்ட் 2 பேர் கலெக்ட் பண்ணலாம். தேர்ட் ரவுண்டு என்னங்கிறத நானே சொல்கிறேன், இந்த இது எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஃபஸ்ட் ரவுண்டில் வினோத் போனார். 45 செகண்டுக்குள்ளே அவரால் 10,000 தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. செகண்ட் ரவுண்டில் சபரி அண்ட் அரோரா போனாங்க. அவங்க 2 பேருமா சேர்ந்து கலெக்ட் பண்ண ப்ரைஸ் மணி 44,800. தேர்ட் ரவுண்டில் 45 செகண்ட் தரேன், ஹவுஸ்மேட்ஸ் 6 பேரும் உள்ளே போங்கன்னாரு பிக் பாஸு. எல்லாருமா சேர்ந்து கலெக்ட் பண்ண மணி 90,200. பானட்டை திறந்து செக் பண்ணு, டிரைவர் சீட்டு கீழே செக் பண்ணுன்னெலாம் செக் பண்ணாங்க. ஈவன் நம்பர் பிளேட்டுக்கு சைடில் கூட இது இப்போ ஒளிச்சு வச்சுருந்துருக்காங்க, எடுத்திருக்காங்க. காருக்கு மேலே மொத்தமாக கொட்டி வச்சுருந்தாங்க, அதை யாருமே கவனிக்கலை. இப்போ அவங்க கலெக்ட் பண்ண மணி 90,200. ஸோ 1,00,000 சொச்சம் முதல் நாள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 3 லட்சம் வச்சதில்லை. பிக் பாஸே கூப்பிட்டு கேட்குறாரு, காருக்கு கீழே பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். மேலே பார்த்தீங்களான்னு பார்க்க மேலே அவ்வளோ பைசா கொட்டி கிடக்கு. அடுத்தது அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. முடிச்சுட்டு அரோரா பேசிகிட்டு இருக்காங்க உள்ள. விக்ரம் சொல்கிறாரு, நம்ம தூங்குறதா வேண்டாமா, என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு. அரோரா சொல்கிறாங்க, அவள் சும்மா உருட்டுறாடா, இது செலிப்ரேஷன் வீக்கு, எல்லோரும் வருவாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு வெளில போயிடுவாங்க, அதெல்லாம் பயப்படாதீங்கன்னு சொல்ல. வெய்யநாட்டை கேட்க, நீங்கள் எல்லோரும் போய் தூங்குங்க, நான் தட்டி எழுப்பி தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல. அப்போ நாங்கள் தூங்காமல் காஃபி குடிச்சிட்டு வீடுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்தோம்னாக்க அப்போ நீ யாரையும் கூட்டிக்காமையே போயிடுவியா அப்படின்னு விக்ரம் கிண்டல் பண்ண. வெளியில் போகிறோன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்குது. வியன்னாவுக்கு உடைகள் எல்லாம் வர அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது, அது அப்படியே வைங்க, வரும், இன்றைக்கி நடக்கும் மிட் நைட்லன்னு என்னமோ பில்டப்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே இன்றைய நிகழ்வுகள். மண்டே அப்படியே ஒரு மாதிரியாக ஆரம்பிச்சிருக்கு. மேபி மற்ற கண்டஸ்டன்ட்லாம் வர டே கொஞ்சம் பிக்கப் ஆகுமோ என்னமோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.